சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து பெற்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரம். வணக்கம் கனிமொழி. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது இன்றைய தினம் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு வழக்கமாக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து வாழ்த்து பெறுவது வழக்கம். அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும் முகாம் அலுவலகத்தில் இன்றைய தினம் தலைமை செயலக உயரதிகாரிகள், அதே போல அமைச்சர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவருமே காலை முதல் காத்திருந்து தங்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஒவ்வொரு வருடமும் பொங்கல், புத்தாண்டு, அதே போல தனது பிறந்தநாள் உள்ளிட்ட இந்த 3 நாட்கள் தொண்டர்களை சந்திப்பது வழக்கம். தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு திரளான தொண்டர்கள் காத்திருந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து செல்வார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் கூட புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு இன்று காலை அதிகாலை முதலே முதலமைச்சருடைய முகாம் அலுவலகத்தில் முகாமிட்டிருந்த திமுக தொண்டர்கள் நேரில் சந்தித்து தங்களுடைய தலைவருக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சியோடு தற்போது சென்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இன்று காலை ஆரம்பித்த இந்த வாழ்த்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தொடர்ச்சியாக தற்போது வரை நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக அவர்களும் மகிழ்ச்சியோடு முகத்தோடும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் அவர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தும் முதலமைச்சர்கள் மகிழ்ச்சியோடு அவர்களையும் வழி அனுப்பி வைத்தார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.